வெல்கம் டு TNPSC ப்ரிப்ரேஷன் ஸ்கூல் புக் லெக்சர்ஸ். ஸோ இது என்ன சீரியஸ் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சாப்டர் 8 ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் இன் தமிழ்நாடு பார்ட் 3யோட வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட் 1 இருக்குது, பார்ட் 2 இருக்குது. ஸோ நம்ம வந்து ஏன் 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஏன் சாப்டர் 8 சூஸ் பண்ணோன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து அனலைஸ் பண்ணும்போது Group 4 2018 மேட்ச் த ஃபாலோயிங்னு ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ கவர்னர், சீஃப் மினிஸ்டர், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அசம்பிளியோடது. ஸோ பார்ட் 1 வந்து கவர்னரோட ஆர்டிக்கல் படிச்சிருப்பீங்க 153. பார்ட் 2 வந்து சீஃப் மினிஸ்டர் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பற்றி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பற்றி சொல்லியிருப்போம் பார்ட் 2. ஸோ பார்ட் 3 வந்து அசம்பிளி வரும். ஸோ பார்ட் 3 அசம்பிளி முடிச்சிங்க அப்படின்னா ஸோ இதுக்கான எல்லா ஆன்சருமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ சோர்ஸ் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சாப்டர் 8 ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் இன் தமிழ்நாடு. இதை படிச்சிங்கன்னா என்ன சிலபஸ் கவர் ஆகும்னா யூனிட் 5 இந்தியன் பாலிட்டியில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்ற சாப்டர் வந்து கவர் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்ட் 1. ஸோ நம்ம இப்போ வந்து பார்ட் 3ன்றனால 23rd ஸ்லைடுக்கு வந்து போகிறோம். சாரி 24th ஸ்லைடு. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட கம்போசிஷன் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 170 படி. ஸோ ஆர்டிக்கல் 170 படி 500 மெம்பர்ஸ்க்கு கம்மியாக இருக்கணும், 50 மெம்பர்ஸ்க்கு அதிகமாக இருக்கணும். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஆர்டிக்கல் வந்து உங்களுக்கு வந்து 170ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஆர்டிக்கல் 170. இந்த சீஃப் மினிஸ்டர் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து 163. ஸோ கவுன்சில் வந்து 171, கவர்னர் வந்து 153. ஓகேவா? ஸோ வந்து இதுக்கு அந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா வந்து புரியும். ஸோ கம்போசிஷன் வந்து சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு பவர் இருக்குது மினிமம் ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அமெண்ட்மெண்ட் மூலமாக அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து 235 மெம்பர்ஸ் இருக்காங்க. 234 வந்து டைரக்ட்லி எலெக்ட் பண்ணுறாங்க, 1 வந்து நாமினேட் பண்ணுறாங்க ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டிஸில். அப்புறம் சில சீட்ஸ் வந்து SC and STக்கு வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், 25 years ஆகிருக்கணும். அப்புறம் வந்து பார்லிமெண்ட் ப்ரெஸ்கிரைப் பண்ணுற சில குவாலிஃபிகேஷன்ஸை வந்து நீங்கள் மீட் பண்ணியிருக்கணும். ஸோ டென்யூர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 5 years. 5 years வந்து நீங்கள் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக இருக்கலாம் எலெக்ஷனில் வந்து வின் பண்ணிங்க அப்படின்னா. எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் 6 years, பிகாஸ் அவங்க செப்பரேட் கான்ஸ்டியூஷன் வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த டென்யூர் வந்து எப்போ வேணால் டிசால்வ் ஆகலாம் பை த கவர்னர். என்னென்ன சர்க்கம்ஸ்டன்சஸ், என்னென்ன சுச்சுவேஷன்ஸில் அப்படின்னா ஸ்டேட் எமர்ஜென்சியை வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க அக்கார்டிங் டு ஆர்டிகல் 356 அப்படின்னா. அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் வாலண்டியரெல்லாம் வந்து கவர்னருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி டிசால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போது அக்கார்டிங் டு ஆர்டிகல் 352 அப்போது இந்த டென்யூர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் பார்லிமெண்ட்டோட ஆக்ட் மூலமாக. பட் 1 yearக்கு மேலே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த ப்ரொக்ளமேஷன்ஸ் வந்து முடிஞ்ச அப்புறம் ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸை வந்து கண்டக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா அதாவது நம்மக்கிட்ட 3 லிஸ்ட் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட். ஸோ யூனியன் லிஸ்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் லெஜிஸ்லேச்சர், லோக்சபா, ராஜ்யசபா மேக் பண்ணுறது வந்து யூனியன் லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ், ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் மேக் பண்ணுறது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்க சப்ஜெக்ட்ஸ். கன்கரண்ட் லிஸ்ட்னா இவங்க 2 பேத்துக்கும் காமனாக வச்சுருப்பாங்க, யார் வேணால் வந்து அதில் வந்து லா வந்து எனாக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டில் லா எனாக்ட் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது. அப்புறம் வந்து அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் நீங்கள் வந்து ஒரு சீட் வாங்கினீங்கன்னா தான் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் மெஜாரிட்டியை காமிச்சிட்டு. நெக்ஸ்ட்டு ஃபினான்சஸ்க்கு அப்சல்யூட் கண்ட்ரோல் வந்து லெஜிஸ்லேச்சருக்கு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு மணி பில்ஸை வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பாஸ் பண்ணுறாங்க, லோக்சபாவில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து சில ஸ்டேட்ஸ் வந்து ரேட்டிஃபை பண்ணுற மாதிரி சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் ரேட்டிஃபை பண்ணணும் அப்படின்னா பிரசிடென்ட் வந்து ரெஃபர் பண்ணுற பில்லை வந்து ஸ்டேட்ஸ் வந்து ரேட்டிஃபை பண்ணணும். அதுவும் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் தான் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சில ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணும்போது அதை வந்து கன்சிடர் பண்ணணும். என்னென்ன ரிப்போர்ட் அப்படின்னா TNPSCயோடது, அப்புறம் ஆடிட்டர் ஜெனரல் வந்து சப்மிட் பண்ணுற ரிப்போர்ட் இது. நெக்ஸ்ட்டு வந்து சில கமிட்டிஸ் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வந்து கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க, ஜாயிண்ட்
கமிட்டி கூட ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் கவுன்சிலும் சேர்ந்து ஜாயின்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பர்பஸ்க்காக கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீக்கரையும் டெப்யூட்டி ஸ்பீக்கரையும் எலெக்ட் பண்ணுறது வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான். நெக்ஸ்ட்டு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ஸ் ரூலிங் பார்ட்டிக்கு எகென்ஸ்டாக இனிஷியேட் பண்ணுறதும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான். நெக்ஸ்ட்டு பிரசிடென்ட் எலெக்ஷன்லேயும் வந்து இவங்க தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, டிஃப்ரென்ஸ்னு சொல்ல முடியாது, எலெக்டட் மெம்பர் நீங்கள் வந்து வின் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆனால் நான் மெம்பர் ஒருத்தர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஓட் பண்ண முடியாது, பட் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது யார் அப்படின்னா அட்வொகேட் ஜெனரல், சென்டரில் ஸ்டேட்டில் வந்து அட்டார்னி ஜெனரல். நெக்ஸ்ட் ஹைகோர்ட் அண்ட் சபார்டினேட் ஜுடிஷியரி. ஹைகோர்ட்டில் வந்து யார் யார் இருப்பாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸு மற்ற ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஸோ சீஃப் ஜஸ்டிஸை வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார், மற்ற ஜட்ஜஸும் பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணார். பட் ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட், அப்புறம் கவர்னர். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பவரும் இருக்குது. என்ன அப்படின்னா டெம்பரரி பேசிஸில் வந்து ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஃபார் டெம்பரரி பேசிஸ்னால் இந்த இயர் டென்யூர் எப்படி சொல்லுவாங்க, லெஸ் தென் 2 இயர்ஸ்க்காக. எதுக்காகனா ஹைகோர்ட்டில் நிறைய ஒர்க் இருக்குது, அந்த அரியர்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணுன்ற போது பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் ஹைகோர்ட்டில் பெர்மனன்ட் ஜட்ஜாக ஒருத்தர் ஒரு டெம்பரரியாக ஆப்சென்ட் ஆகுறாரு, இல்லைனா அவரால் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வந்து வேலை பார்க்க முடியல அப்படின்னும் போது டெம்பரரியாக வந்து சில ஆக்டிங் ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு வந்து ஹைகோர்ட்டில் ஜட்ஜஸ் வந்து எவ்வளோ நாள் வந்து ஆஃபீஸில் இருக்கலாம்னா 62 வரைக்கும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வெக்கேட் பண்ணலான்னா ரெசிக்னேஷன் பிரசிடென்ட்க்கு சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போ வந்து ஹைகோர்ட்டாக இருக்க ஜட்ஜை வேறு ஹைகோர்ட்டுக்கு மாற்றுறாங்க, அப்படி இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்காக மாற்றுறாங்க பை பிரசிடென்ட், அப்போ வந்து அவங்களோட ஆஃபீஸ்லேருந்து ரிமூவ் ஆகலாம். அது இல்லாமல் யார் எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னா பை அந்த மிஸ்பிஹேவியர் அண்ட் இன்கெப்பாசிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க. அப்போ வந்து பவர் ஆஃப் இம்பீச்மெண்ட் மூலமாக ரிமூவ் ஆகுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், 62 இயர்ஸ் ஆயிருக்கக்கூடாது, கம்மியாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல டெரிட்டரியில் வந்து ஜுடிஷியல் ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் 10 வருஷம் அட்வொகேட்டாக இருந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜட்ஜஸ் எப்படி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க இந்த கண்டிஷன் அப்படின்னா, ஸோ ஹைகோர்ட் ஆஸ் எ ஜுடிஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. ஸோ அதுக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் இருக்குது, ஆர்டிகல்ஸ் இருக்குது, டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹைகோர்ட்டில் வேலை பார்க்குற ஜட்ஜஸ்க்கு வந்து சேலரிஸ் அண்ட் அலோவன்ஸ் வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து வரும். ஸோ இது வந்து நான் ஓட்டபிள் பார்ட். ஸோ அதனால சேலரிஸ், அலோவன்சஸ், அவங்க பென்ஷன் இது எல்லாமே வந்து வேரி ஆகாது, எக்ஸப்ட் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிகல் 360 அப்போ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து வேரி பண்ணிப்பாங்க. அப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக சேலரிஸ் அண்ட் அலவன்சஸில் வந்து கை வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிக்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் ஜட்ஜஸை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க வந்து வேறு எந்த ஆஃபீஸையும் ஹோல்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் என்னென்ன ஜுரிஸ்டிக்ஷன், என்ன பவர்ஸ் இருக்குன்னா ஒரிஜினல், அப்பெல்லேட், ரிட் ஜுரிஸ்டிக்ஷன், பவர் ஆஃப் சூப்பரிண்டென்ஸ், ஹெட் ஆஃப் ஸ்டேட் ஜுடிஷியரி. ஸோ ஒரிஜினல் அப்படின்னா என்னென்னா இனிஷியலாக பிரிட்டிஷ் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு வந்து சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ்க்கு ரெண்டுத்துக்குமே ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன் இருந்துச்சு. பட் 1973 வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை வந்து பாஸ் பண்ண அப்புறம் ஒன்லி சிவில் கேசஸ் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் சிவில் கோர்ட்ஸும் சில இருக்குது எக்ஸ்பெஷலாக சிவில் கேசஸை டீல் பண்ணுறதுக்கு. பட் அது வந்து ஹைகோர்ட்ஸோட ரைட்ஸை வந்து போகலை. ஸோ ஹைகோர்ட்ஸும் வந்து சிவில் கேசஸை வந்து பார்ப்பாங்க ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனில். அப்பெல்லேட் ஜூரிஸ்டிக்ஷனில் சிவில் கேசஸும் வரும், கிரிமினல் கேசஸும் வரும். சிவில் சைட் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் டிசைட் பண்ணார்னா அதை வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோட இதில் வந்து லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷனில் வந்து ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணலாம். சபார்டினேட் ஜட்ஜிலருந்தும் வரும். அப்போ எப்போ வரும்னா இன்கேஸ் அந்த கேசஸ் வந்து ரொம்ப ஹை வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா வரும். நெக்ஸ்ட்டு வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா ஆர்டிகல் 32 வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்கிறார். ஆர்டிகல் 32 வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஸோ ஹைகோர்ட்டுக்கு என்ன ஆர்டிக்கல் அப்படின்னா 226 தான் வந்து இந்த கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ், அதாவது கான்ஸ்டியூஷனல் ரிட்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பவர் ஆஃப் சூப்பரிண்டென்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குன்னா தமிழ்நாடு ரீஜனில் என்னென்ன கோர்ட் இருக்கோ, என்னென்ன ட்ரிபியூனல் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். எக்ஸப்ட் மிலிட்ரி ட்ரிபியூனல், அது வந்து ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே வராது.
நெக்ஸ்ட்டு வந்து ஹெட் ஆஃப் ஸ்டேட் ஜுடிஷியரி. ஸோ ஹெட் ஆஃப் ஜுடிஷியரின்றனால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல், சபார்டினேட் கோர்ட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலும் இதுதான். கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், அதாவது மெயின்டைன் பண்ணுற கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸும் இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து சபார்டினேட் கோர்ட்ஸ். சபார்டினேட் கோர்ட்ஸில் ஆல் இண்டியா ஜட்ஜஸ் அசோசியேஷன் கேஸ் மூலமாக, அந்த கேஸில் வந்த வேர்டிக்ட் மூலமாக சுப்ரீம் கோர்ட் வந்து சபார்டினேட் ஜுடிஷியரியிலே யூனிஃபார்ம் டெசிக்னேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சிவில் சைடில் வந்து எப்படி இருக்குன்னா, ஜூனியர் டிவிஷனில் ஒரு சிவில் ஜட்ஜ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் சீனியர் டிவிஷனில் ஒரு சிவில் ஜட்ஜ் இருப்பாங்க, அப்புறம் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். கிரிமினல் சைட் பார்த்தோன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜ். ஸோ இது வந்து யூனிஃபார்மாக இந்த டெசிக்னேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அக்ராஸ் ஆல் தி ஸ்டேட்ஸ். எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே இந்த டெசிக்னேஷன்ஸ் தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்மால் கேசஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷ்னல் ஸ்மால் கோர்ட் இருக்குது. அது இல்லாமல் பிரசிடென்சி, அதாவது மெட்ரோபாலிட்டன் டவுனாக இருந்தால் அங்கே ஸ்மால் கேசஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பிரசிடென்சி ஸ்மால் கோர்ட் கேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கான்ஸ்டியூஷன் படி பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணுறவர் வந்து கவர்னர் தான். பட் அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் ஹைகோர்ட், அதாவது இப்போ தமிழ்நாடோட டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், தமிழ்நாட்டில் இருக்க டிஸ்ட்ரிக்ஸில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு கவர்னர் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து ஜுடிஷியல் சர்வீசஸில் அப்பாயின்மெண்ட்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னா கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். பட் வந்து இன் கன்சல்டேஷன் வித் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் ஹைகோர்ட். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் பவர் ஆஃப் சூப்பரிண்டென்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் சபார்டினேட் கோர்ட்ஸ் வந்து ஹைகோர்ட்டுக்கு இருக்குது. ஆர்டிக்கல் எந்த ஆர்டிக்கலில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா 235 வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேமிலி கோர்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே வந்து ஃபேமிலி கோர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபேமிலி கோர்ட்ஸ் ஆஃப் 1984 மூலமாக இது வருது. ஸோ இதில் என்ன கேசஸை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா, கேசஸ் ரிலேட்டட் டு மேரேஜ் அண்ட் ஃபேமிலி அஃபேர்ஸ். ஏன் இதுக்குன்னு தனியாக போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் ரெகுலர் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அதோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாகும், பட் ஃபேமிலி கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அதோட எக்ஸ்பென்சிவ் வந்து கம்மியாகும். ஸோ டிஸ்பியூட்ஸ் வந்து ஃபேமிலி, டவுரி, டைவோர்ஸ், ஹராஸ்மெண்ட் கேசஸ் வந்து அங்கே வந்து ஃபேமிலி கோர்ட்டில் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இந்த என்ன ப்ரொசீஜர் கோட் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, சிவில் ப்ரொசீஜர் கோட் வந்து ஃபேமிலி கோர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து செக்ரட்டரியேட்டில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து பொலிட்டிக்கல் ஹெட்டு யாருன்னா மினிஸ்டர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு வந்து செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி வந்து என்டையர் செக்ரட்டரியேட்டோட ஹெட்டு வந்து சீஃப் செக்ரட்டரி. ஸோ தமிழ்நாடு செக்ரட்டரி போர்டில் போனீங்கன்னா அதோட ஹெட் வந்து சீஃப் செக்ரட்டரியாக இருப்பாங்க. ஸோ இப்போ ப்ரெசென்ட் சீஃப் செக்ரட்டரி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ செக்ரட்டரி யார் யூஸ்வலாக சீஃப் செக்ரட்டரி ஒன்று, செக்ரட்டரி ஒன்று. ஸோ செக்ரட்டரி வந்து ஒன் ஆர் மோர் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக இருப்பாங்க. யூஸ்வலாக சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை தான் வந்து போடுவாங்க. ஸோ அவர் வந்து ஜென்ரலிஸ்ட்டு. ஸோ எக்ஸப்ஷனல் என்ன அப்படின்னா, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் சீஃப் இன்ஜினியர் வந்து ஹெட்டாக இருப்பார். அது வந்து அவங்க வந்து சீஃப் இன்ஜினியர் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒரு இன்ஜினியர் ஸ்பெஷலிஸ்ட். பட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் ஃபீல்டில் வந்து நாலேஜ் இருக்கும். ஸோ அவங்கள வந்து ஜென்ரலிஸ்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தமிழ்நாடு செக்ரட்டரியேட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்தும் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வெரி ஆகும். மேக்ஸிமம் 15 to 34 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹோம், ஃபினான்ஸு, பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸு, ரெவென்யூ, ஜெயில், ஃபாரஸ்ட்டு, அக்ரிகல்ச்சர்னு நினைக்கிறேன், லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், பஞ்சாயத்தி ராஜ், பப்ளிக் ஒர்க்ஸ், எஜுகேஷன், பிளானிங், இரிகேஷன், பவர், லா, அப்புறம் வந்து சோஷியல் வெல்ஃபேரு, ஹவுசிங்கு, சிவில் சப்ளைஸ், டிரான்ஸ்போர்ட், லோக்கல் கவர்மெண்ட், எக்ஸைஸ் அண்ட் டாக்ஸேஷன், இண்டஸ்ட்ரீஸ், பப்ளிசிட்டி அண்ட் இன்ஃபர்மேஷன், கோஆப்ரேஷன், ஹெல்த். இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த செக்ரட்டரியேட்டில் இருக்க பர்சனலோட ஹையரார்கி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸு, அவங்களுக்கு மேலே ஸ்டெனோடைப்பிஸ்ட்டு, அவங்களுக்கு மேலே அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க, செக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் அண்டர் செக்ரட்டரி, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, டெப்யூட்டி செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, அடிஷ்னல் செக்ரட்டரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இத்தனை பர்சனல் வந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பார், அவருக்கு அடிஷ்னல் செக்ரட்டரி இருப்பார், ஜாயிண்ட் செக்ரட்டரி இருப்பார். ஸோ இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இத்தனை பர்சனல்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இதில் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து ஃபிக்ஸடாக டென்யூர் கொடுத்துருப்பாங்க. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 58. ஸோ இதில் யார் இருப்பாங்கன்னா, ஆஃபீஸர்ஸ் பிலாங் டு ஆல் இண்டியா சர்வீசஸ், அப்புறம் டிஎன்பிஎஸ்சி. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் நம்ம எழுதி போகிறவங்க எல்லாமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் கீழே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். அந்தந்த ரெஸ்பெக்டிவ் டெசிக்னேஷனில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்போம்.
ஸோ இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.